இப்போ நம்ம பார்க்குறது மல்கோவா மாம்பழம். இதில் ஃபுல்லாக காய்ங்க ரொம்ப கம்மி இந்த வருஷம். இங்கே பாருங்கள், இது வந்து இதோட ஸ்டேஜ். இது வந்து இன்னும் தேர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இந்த புள்ளி இது இளங்காய், இன்னும் டார்க்காக ஆஷ் கலர் வரணும் மேலே. இது தெரியுதுங்களா? இது பிஞ்சு காய். இதெல்லாம் அறுத்தா பழம் டேஸ்ட் வராது. இதெல்லாம் நல்லா முத்தணும். இது ஏன் விலை அதிகம்னா, இவ்வளோ பெரிய மரத்தில் எத்தனை காய் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இதோட காய்ங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கொலையாக தொங்கும். அதனால் விலை கம்மியாக போடுவோம். இப்போ ரொம்ப கம்மி. இந்த காய் வந்து இளங்காய், பிஞ்சு காய்ங்க. இது இவ்வளோ பெரிய மரத்துலேயே கம்மியாக தான் இருக்குது காய்ங்க. காய்ங்களை கண்டுபிடிக்கிற மெத்தடு பார்த்தோம்னா, புள்ளிலாம் பிளெயினாக இருந்ததுன்னா பிஞ்சு காய். இதெல்லாம் ருசி வராது. இது இருக்குங்க. இவ்வளோ பெரிய மரத்துலேயே காய்ங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுல இதுதான் ஹை கிரேட் பழம். அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஆனால் நல்லா பெருக்கும். ஒரு பழமே, ஒரு காயே 1 கிலோ 1.5 கிலோ கூட வரும். இந்த மாதிரி வர்றது தான் ஃபஸ்ட் குவாலிட்டி மல்கோவா. இதுலேயே சின்னது குட்டியாக வர்றதெல்லாம் லோ குவாலிட்டி. அது வந்து கொஞ்சம் விலையும் கம்மியாக வரும், நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நல்லா ருசினா ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நல்லாயிருக்கும். பெரிய பழமாக இருக்கும். அதுதான் இந்த கிராண்ட் பழத்தோட அழகு. தேங்க்யூ.